வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமா இருக்கா? அப்ப இவங்களை கால் பண்ணுங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல், அமெரிக்கா எந்த அளவுக்கு தலை தெறிக்க பாத்தீங்கன்னா ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். 2 இடத்துல இருந்து வீடியோ வந்திருக்கு. ஃபுல்லா ஈராக்கை விட்டு பாத்தீங்கன்னா காலி பண்ணிருக்காங்க. எர்பில் ராணுவ தளத்துல இருந்தும், அது இல்லாம பார்த்தா விக்டோரியா ராணுவ தளத்துல இருந்தும் என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா இரவோடு இரவா காலி பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு வீடியோவே பிளே பண்றேன். அதுக்கு முன்னாடி இவங்க காலி பண்ணது கூட பெருசு கிடையாது. காலி பண்றதுக்காக 24 மணி நேரம் போர் நிறுத்தம் கொடுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்கன்னா, ஈரானுடைய ப்ராக்சிஸ்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஈராக்குள்ள யார் இருக்காங்கன்னா, ஈரானுடைய அந்த ப்ராக்சிஸ் செயல்பட்டு இருக்காங்க. அவங்கதான் ஈராக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ அட்டாக் பாத்தீங்கன்னா பக்கத்து நாடுகளுக்கு ஈரான் பண்ணிட்டு இருந்தாலும், ஈராக்குள்ள யார் பண்றாங்கன்னா பெரும்பாலும் ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான் பண்றாங்க. ஒரு சில அட்டாக் ஈரான் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராக்சிஸ் தான் அதிகமா அடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்ன பேசியிருக்காங்கன்னா, 24 மணி நேரம் போர் நிறுத்த கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க இவங்க மேல செய்யறது போரே கிடையாது, நீங்க போர் செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தடுத்துட்டு இருக்காங்க. தரை வழிக்கு போக கூடாதுங்கிறதுக்காக அந்த ப்ராக்சிஸ் எல்லாம் தடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய குர்திஸ என்ன பண்ணலான் இருந்தாங்கன்னா, ஈரானுக்குள்ள தரை வழிக்கு அமைச்சிடலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, ஆரம்பத்திலேயே போர் ஆரம்பிச்ச புதுசுலயே ட்ரம்ப்பே அபிஷியலா ஒரு 2-3 தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா கடுமையான தாக்குதல்கள் எடுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஐடியாவே கைவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், குர்திஸ்தானை நம்பி, அந்த குர்திஸை நம்பி நம்ம என்ன பண்ண முடியாது, தரை வழிக்கு இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டாங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க நீங்க இருந்தாதானே அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய விக்டோரியா பேஸ்லயும் சரி, அதே மாதிரி பார்த்தா எர்பிலுடைய குர்திஸ்தான் பேஸ்லயும் சரி அடி நடிச்சதுல இப்ப என்ன இருக்காங்க, 24 மணி நேரம் போர் நிறுத்த கொடுங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. கெஞ்சினது கூட ஈரானுடைய ப்ராக்சிஸ் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க, இரவு நேரத்துல விளக்குகளை அணைத்து விட்டு என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த பேஸ்ல இருந்து, விக்டோரியா பேஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே அவங்களுடைய அமெரிக்காவுடைய போர்ஸ் எல்லாம் வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாகனங்கள் தான். அந்த வாகனங்கள் முழுவதுமே நான் கீழே பிளே பண்ற பாருங்க. இந்த வாகனங்கள் முழுவதுமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான். அப்ப அந்த வாகனங்கள் ஃபுல்லா லைனா தொடரா போயிட்டு இருக்கு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டு நேரத்துல யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு வந்திருக்காங்க. அத்தனைக்கும் அப்படி இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க தெரிஞ்சிருக்கு 24 மணி நேரம் டைம் கேட்கறாங்கன்னா இவங்க தப்பிக்க போறாங்கன்னு தெரிஞ்சனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் குரூப் அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்ப அட்டாக் பண்ணதுல வேற என்ன இருக்கு, சேதம் ஏற்பட்டு இருக்குது. அப்ப அந்த இரவு நேரத்துல தப்பிச்சு போகும்போது கூட என்ன பண்ணல, இந்த ஈரானிய ப்ராக்சிஸ் குரூப் விடல. நீ தப்பிச்சு போகும்போது கூட அடி வாங்கிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அடின்னு அடிச்சிருக்காங்க. இதுல வேற ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த விக்டோரியா பேஸ்ன்னு சொல்றோம்ல, அது ஈராக்குடைய பேஸா இருந்துச்சு. ஈராக்கை போட்டு படாத பாடுபடுத்தி அதை அமெரிக்கா தங்களுடைய பேஸா மாத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, அதை விட்டுட்டு போறதுக்கு நிலைமை வந்துருச்சு. அன்னைக்கு அவங்கள அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல போய் பிடிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ப்ராக்சிஸுக்கு பயந்துட்டு, கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, ப்ராக்சிஸுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அந்த ஒரு நீண்ட நெடு தொடராக போயிருக்காங்க. அதாவது இப்ப அதுக்குள்ள ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, பிளான் பண்ணிட்டு ஆரம்பத்துல என்ன பண்ணலாம், முக்கியமானவங்க ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு, அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியேறிடலாம். அங்க என்னென்னலாம் வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, அதனால அதெல்லாம் எடுத்துட்டு வெளியேறலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொடர் போயிருக்குது. கிட்டத்தட்ட 100கணக்கான பெரிய பெரிய ட்ரக்குகள் போயிருக்கு. இது தூரத்துல இருந்து எடுத்தனால சிறுசா தெரிஞ்சோ தவிர வீடியோல, ஆனா பாத்தீங்கன்னா அதுல பெரிய பெரிய ட்ரக்குகள், சும்மா சாதாரண வண்டி கிடையாது, அதை கொண்டு போயிருக்காங்க. அந்த வண்டியும் போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மறுபக்கம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல அந்த எர்பில் பகுதியில் இருக்கிற குர்திஸ்கள் பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க. ஏன்னா அவங்கதான் அமெரிக்கா கடைக்குளம் கொடுத்து வச்சிருக்கனால அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க, அவங்க இறந்திருக்காங்க. அது இல்லாம ஈரானுடைய அந்த ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, ஈராக்ல இருந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அவங்கள ஒரு 8 பேர் இறந்திருக்கிறதாக தகவல் வருது. 2 பக்கமே தாக்குதல் நடந்திருக்குது. அதே சமயத்துல இவங்க தப்பிச்சு போக பார்த்திருக்காங்க, அவங்களதான் இவங்க அடிச்சிருக்காங்க. அப்புறம் அடி வாங்கிட்டு கொஞ்சம் நஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, உயிரோட இருக்கவங்கள தப்பிச்சு போயிட்டாங்க. அதே சமயத்துல தப்பிச்சுதான் போனாங்களே, அதோட வேலை முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா, தப்பிச்சு போனது மட்டும் இல்லாம எடுத்துட்டு போக முடியாத ஆயுதங்கள்லாம் இருக்கும்ல, அதுல ரொம்ப முக்கியம் ரேடார் அமைப்பு. ஏன்னா அந்த ரேடார் அமைப்பை வச்சுதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரேடார் இருந்தா போதும், எல்லா பக்கத்து நாடுகள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு தகவல் எடுத்துருவாங்க. அந்த ரேடாரை தூக்கிட்டு போக முடியல, ஏன்னா போர் நிறுத்தம் தூக்கிட்டு போயிருந்தா ஆறாமரை தூக்கிட்டு போவாங்க.
அதுக்குதான் ஈராக் வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு 2-3 வருஷமா வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் அமெரிக்கா போக மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நாங்க போறோம், ஆனா இப்போதைக்கு போக மாட்டோம், 10 வருஷம் கழிச்சு போறோம்னு பேசினாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா எது பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியாகவே வந்து குறுக்கேத்தமாவே பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க 10 வருஷம் சொன்னவங்க 10 மணி நேரம் கூட வந்து நைட் நேரத்துல டைம் கிடைக்காம தான் இவங்க ஓடி இருக்காங்க. 24 மணி நேரம் நிறுத்த மாட்டேன்னு சொன்னாலும் இரவோடு இரவாக அந்த ஒரு 4-5 மணி நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஓடி இருக்காங்க. ஓடும் போது அவங்களால அந்த ரேடார் சிஸ்டத்துல எடுத்துட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சனால அதை அழிச்சிட்டு போயிருக்காங்க. என்ன ஒரு காமெடி பாருங்க. இருக்கிறது ரேடார் சிஸ்டம் தான் அதிகமான வந்து செலவுல வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அந்த ரேடார் சிஸ்டத்தை வச்சுதான் இந்த போரே வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஈரான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து சவுதியில, UAE-ல, பஹ்ரைன்ல, கத்தார்ல, குவைத்ல எங்கெல்லாம் ரேடார் சிஸ்டம் வச்சிருந்தாங்களோ, ஜோர்டான்ல எல்லாத்தையுமே அடிச்சாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டத்தை வச்சுதான் ஈரான்ல எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ விட்டுட்டு இருப்பாங்க. இங்க தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அங்க என்ன நடக்குன்னு எடுத்துக்கிறாங்க. தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அது எவ்வளவு சேதமா இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேல் விட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அந்த ரேடார் சிஸ்டம் வச்சுதான். அதனால அந்த ரேடார் சிஸ்டத்தையே வந்து ஈரான் அடிச்சாங்க. இப்ப அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம் ஈராக்ல வச்சு அமெரிக்காவே அழிச்சிட்டு போற அளவுக்கு வந்துச்சு. தூக்கிட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாதனால அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடியா தான் இருந்திருக்குது. அது இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி தப்பிச்சு ஓடுறாங்க, பல தெரிக்க ஓடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் காரணம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இவங்களும் வந்து ராணுவம் தான், ட்ரெயின் பண்ணி தான் இருந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய ராணுவத்தை திருப்பி அடிக்கிற அளவுக்கு ஆளே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களவே அடிச்சு ஓட விட்டுருக்காங்கன்னு வைங்க. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக இந்த 2 வாரமாக செய்யப்பட்ட தாக்குதல்ல அந்த எர்பில் ராணுவ தளம் இருக்குல்ல, அது பல இடத்துல சேதமாயிருக்கு. எந்த அளவுக்குன்னா இதுக்கு மேல அதுல வந்து ஆட்கள் இருக்கிறது உயிருக்கு ஆபத்து. இப்பவே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இனி அதுல வந்து என்ன பண்ண முடியாது, ஏர்பேஸை வந்து ரெடி பண்ணாம இப்போதைக்கு அங்கிருந்து அட்டாக் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதே மாதிரி விக்டோரியாலையும் அங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க, தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தப்பட்டதுல அங்க இருக்கிறவங்களுக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. அங்க இருக்கிற ஆயுதம் எல்லாம் வந்து என்ன ஆகுது, சேதமடைஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அந்த தகவல் எல்லாம் நமக்கு துல்லியமா கொடுக்கல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஒரு 5-6 விமானங்களாவது நாங்க அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ப்ராக்ஸி சொல்றாங்க. அது இல்லாம உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது. அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியாட்டினாலும் உயிரிழப்புகள் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆரம்பத்துல இருந்தே உயிரிழப்புகளும் இருந்துச்சு. அங்க நிறைய பேர் அடிபட்டாங்க. பல இடங்கள் வந்து பற்றி எரிஞ்சு அணைக்க முடியாம திணறினாங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்ஸி சொன்னாங்க. அதனுடைய விளைவா தான் இத்தனை நாள் அதை மறைச்சிட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவா அமெரிக்காவே இரவோடு இரவாக என்ன பண்ணிருக்காங்க, ஓடி இருக்காங்க. அடுத்தது இவங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டு விடக்கூடாது. நேட்டோ படைகள் ஓடி போனதை பாருங்க. நேட்டோ படைகளும் என்ன இருக்காங்க, நாங்க அங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஈராக் விட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளம்பி போனது நேட்டோ படைகளுக்கு பின்னாடி என்னடா இவங்களே போயிட்டாங்க, நாம தனியா நிக்கிறோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா ஓடிட்டாங்க. அமெரிக்காவை தான் வந்து இந்த உலகத்திலே ஒரு பெரிய நாளா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து மத்தவங்க இருக்கிற தைரியத்துலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. இவங்களால போய் சண்டையெல்லாம் போட முடியாது. இவங்களால என்ன பண்ண முடியும்னா பிளாக்மெயில் பண்ண முடியும். ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவங்களை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க நமக்கு வேலை செய்வாங்க, நம்ம அனுபவிச்சுக்கலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலயுமே வந்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதனால பார்த்தா நேட்டோ படைகள் அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈராக்குடைய உதவியோட வெளியேறி இருக்காங்க. நேட்டோ படைகள் வெளியேறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேட்டோ படைகளுக்கும் அங்க பாதுகாப்பு இல்ல. அவங்களுடைய தளங்களும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நேட்டோ படைகள் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து போருக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா போர்ஸ் பண்றாங்க. அப்ப அவங்க வந்துருவாங்களோன்னு பயத்திலேயே அந்த இடத்துல ஒரு என்ன பண்றாங்கன்னா செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நேட்டோ படைகளும் வந்து இதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது, இருந்தோம்னா இவங்க சண்டையில நம்ம சட்டை கிழிஞ்சு போயிரும் சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து போயிட்டாங்க. அப்ப ஈராக்கை விட்டு அமெரிக்கா அதுக்கப்புறம் நேட்டோ படைகளும் வெளியேறி இருக்கு. வெளியேறும் போது அமெரிக்கா தங்களுடைய எடுத்துட்டு போக முடியாத ஆயுதங்களையும் அழிச்சிருக்காங்க, வாகனங்களையும் அழிச்சிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரேடார்களையும் அவங்களே அழிச்சிருக்காங்க. அதை பொறுத்தளவுக்கு எதிரிகள் கையில கிடைக்கிறது நமக்கு நஷ்டமா போயிடும். அதுக்கு பொருள் போனாலும் போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அழிச்சிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு வந்து தங்கமோ இல்ல வந்து காசோ கிடையாது, எங்கேயோ மண்ணை தோண்டி புதைச்சு வைக்கிறதுக்கு. அதனால வேற வழி இல்லாம அவங்களே அழிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அடுத்த நாட்டை வந்து ஆட்டையை போட்டுட்டு அங்க வந்து மிரட்டிட்டு வந்து இருக்கிறவங்களுக்கு கடைசியா நடக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கு. அதே சமயத்துல இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஆப்பிரிக்கா பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. பிசினஸ் டீலிங்க்கு அந்த எண்ணெய் சம்பந்தமான விஷயத்துக்குலாம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எப்ப அந்த மாதிரியான விஷயத்த டீல் பண்ண முடியலையோ கடைசியா அமெரிக்காட்ட வந்து நிப்பாங்க. அப்ப அமெரிக்காட்ட உதவிக்கு வந்து நிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஹார்மோஸ் வழியா அவங்களுக்கு வந்து
கப்பலே வரல, அவங்களுக்கு வந்து பார்த்தா கப்பல் தேவைப்படுதுங்கக்கூடிய நேரத்துல அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, உங்க போர்ஸ் அனுப்புங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு ஹார்மோஸை மீட்டெடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதனால அமெரிக்கா யூரோப் கண்ட்ரிஸ் இழுக்கிறதுக்காக, அதாவது நேட்டோ இழுக்கிறதுக்காக பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா நேட்டோ விடுற மாதிரி தெரியல, நேட்டோ வந்து அமெரிக்காவுக்காக வர்ற மாதிரி தெரியல. பின்னாடி நிறைய வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் நேட்டோ வரேங்கிறாங்க, ஒரு நாள் நேட்டோ வரமாட்டேங்கிறாங்க. ஈரான் தெளிவா சொல்றாங்க, யாரெல்லாம் இதுல வரீங்களோ அவங்கதான் எங்களுக்கு எதிரி, மத்தபடி அவங்களெல்லாம் எங்களுடைய நட்பு நாடுகளெல்லாம் நாங்க பகச்சுக்க விரும்பல, எங்களோட நீங்க சுமூகமா இருந்துட்டா, அதாவது இந்த அமெரிக்கா விஷயத்துல ஈரானுக்கு எதிராக நீங்க திரும்பாம இருந்துட்டா உங்களுக்கு கப்பல் வரும், உங்களுடைய வருமானத்தை நாங்க பாதிக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்காவை நம்பி இவங்களை எதுக்குறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல நாடுகள் வந்து பயந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த நேட்டோ மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.